திமுக எவ்வளவு குட்டையை குழப்பினாலும் சூழ்ச்சி செய்தாலும் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி தான் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டையில் நிகழ்ச்சியில் ஒன்றில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது கூறுகையில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தை பொறுத்தவரை முடிவெடுப்பார். கூட்டணியில் யாரை சேர்ப்பது, எவ்வளவு தொகுதி பகிர்ந்தளிப்பது என்பது குறித்து எடப்பாடி தான் முடிவு செய்வார். முதலமைச்சர் அதிமுக தான் என்று அமித்ஷா கூறியுள்ளது உண்மை. தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணியில் வருவதற்கான சூழ்நிலை உள்ளது. தேர்தல் நேரத்தில் தான் அது தெரியும். தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகளும் நகர்வுகளும் நகர்ந்து கொண்டேதான் உள்ளது. எங்களது நிலையில் விஜய் இணைவதற்கு வாய்ப்புள்ளது, வாய்ப்பு இல்லை என்று கூற முடியாது. முருகன் மாநாட்டால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது. திமுக எவ்வளவு குட்டையை குழப்பினாலும் சூழ்ச்சி செய்தாலும் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி தான் முதலமைச்சராக பதவியேற்பார். அதிமுக முதலமைச்சர் என்று அமித்ஷா கூறியுள்ளார். ஆனால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று கூறவில்லையே என்ற கருத்துக்கு பதிலளித்தவர், அதிமுக தான் முதலமைச்சர் என்று அவர் கூறிவிட்டார். எனவே அதிமுகவில் எடப்பாடி தான் முதலமைச்சர், இதை சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. திமுக இந்த கூட்டணியை உடைப்பதற்கும் அனைத்து சித்து விளையாட்டுகளையும் செய்து வருகிறது. அந்த சித்து விளையாட்டுகள் எடுபடாது. திமுக கூட்டணிக்கு உள்ளேயே பல்வேறு புகைச்சல்கள் உருவாகியுள்ளது. அதிமுக ஒன்று சேர்வது அவர்கள் கையில் தான் உள்ளது என்று அமித்ஷா கூறியுள்ளார் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இது குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நோக்கமாக உள்ளது. தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 10 மாதங்கள் உள்ளது. அதற்குள்ளாக யாரும் பதட்டப்பட வேண்டாம். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடப்பாடி எடுப்பார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் மிகப்பெரிய போராளி, அரசியல்வாதி. அவருக்கு எப்போதும் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பது தெரியும். எந்த கூட்டணி வெற்றி பெறப் போகிறது, எந்த ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது குறித்து அவருக்கு தெரியும். அவர் தகுந்த நேரத்தில் அவரது முடிவை அறிவிப்பார். அண்ணாவை ஒரு நொடி கூட விமர்சனம் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டார். பாஜக அதிமுக கூட்டணி அருமையாக அமைந்துள்ளது. இதில் கல்லை போட்டு கூட்டணியை பிளவு செய்வதற்கு திமுக உள்ளிட்ட ஒரு சிலர் சூழ்ச்சி செய்கின்றனர். அவர்கள் செய்யும் சூழ்ச்சி எடுபடாது. கட்டளை தளபதி பிரிகேடியர் என்று சொல்லக்கூடிய தளபதி எங்களுடைய அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியார் தான். அவர் சொல்லுகின்ற கருத்து தான் இறுதி கருத்து. அவர் சொல்லுகின்றது தான் எங்களுக்கு கட்டளை. அமித்ஷா சொல்லும் மறுபடியும் சொல்லும்போது ஏடிஎம்கே ஒன்றிணையம் இதுக்கு நீங்கள் பிஜேபி சொல்லுவீங்களான்னு கேட்குறது, அது அவங்களோட முடிவு. அவங்க தான் ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்றாரு. ஏடிஎம்கே ஒன்றிணையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? ஏடிஎம்கே ஒன்றா தானே இருக்கு. அது சம்பந்தமான முடிவுகளெல்லாம் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் பார்த்துக்கொள்வாங்க. ஏன்னா இதே கருத்தவே நீங்கள் சென்றடம்லாம் கேட்குறீங்க. அந்த சம்பந்தமான முடிவுகளை, தேர்தல் கூட்டணி வியூகங்களை, கூட்டணி அமைப்பது சம்பந்தமான முடிவுகளை, யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் என்பதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகார பலமிக்கவர் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் தான். அவர் தான் இந்த கூட்டணியுடைய தலைவர். நீங்க காலம் இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்க. அதற்குரிய வாய்ப்புகள் நகர்வுகள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கின்றன. வாய்ப்புகள் இருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. திமுக இருக்கின்ற கட்சிகளெல்லாம் ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முடிவில் தான் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் செயல்படுகின்றார். அவருடைய கருத்துக்களும் செயல்களும் அப்படித்தான் இருக்கின்றன. ஆகவே திமுக எதிர்க்கின்ற, திமுகவை ஆட்சிக்கு வரக்கூடாது என்று எண்ணுகின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எடப்பாடியுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வெற்றி கிடைக்கும். அது எது சம்பந்தமான முடிவாக இருந்தாலும் எங்களுடைய தளபதி, எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் தான். அவர் எடுக்கின்ற முடிவுகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ள அண்ணாதிமுக அத்தனை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வோம். கூட்டணி தலைமை அதிமுக தான் சொல்றீங்க. ஆனா முடிவு எல்லாமே அமித்ஷா தான் அறிவிக்கிறார். கூட்டணி ஆட்சியா இருக்கட்டும், தேர்தலுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நீங்க பதட்டப்பட வேண்டாம். சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான வியூகத்திலே எடப்பாடியார் எடுப்பார், முடிவை அறிவிப்பார். பலமான கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி. இந்த கூட்டணிக்குள் ஊடுருவி புகைச்சலை உருவாக்குவதற்கு திமுக முயற்சி செய்கிறது. அதற்கு நீங்களும் துணையாக போக வேண்டும். திமுக எதிர்க்கின்ற